மோஸ்ட்லி எல்லா பேபிஸ்க்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% பேபிஸ்க்கு இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படிங்கிறது பிறக்கிறப்ப இருக்கும். ஒரு சில குழந்தைங்களுக்கு இது கம்ப்ளீட்டா இல்லாமையும் இருக்கலாம். பட் இது இருக்கிற வரைக்கும் நல்லது. பேபிக்கு வந்து இது ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபெக்ஷனோ எந்த ஒரு கெமிக்கலோ வந்து குழந்தையோட ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்கு இது ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி செயல்படுது. அது தவிர ஒரு மாய்ஸ்சரைசிங் எஃபெக்டும் வந்து இந்த வெர்னிக்ஸ்னால குழந்தைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஸ்கின் பேரியர்னு சொன்ன இல்லைங்களா, ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்குது அப்படிங்கிறது. மெயினா வந்து பாத்தீங்கன்னா பேபியினுடைய டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த வெர்னிக்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது குழந்தை பிறந்த உடனேயும் குழந்தையோட உடம்புல இருந்து ஹீட் லாஸ் ஆகும். ஸோ ஹீட் லாஸ் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. குழந்தையோட உடம்புல போதுமான அளவு கொழுப்பு சத்து இருக்காது. அதே மாதிரி குழந்தையோட உடம்புல வந்து பனிக்கூட நீர் மேல ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது ஆவியாகிறப்பவும் குழந்தையோட உடம்புல இருந்து நிறைய ஹீட் லாஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த வெர்னிக்ஸ் கேசியோசா அப்படிங்கிற அந்த மாவு பொருள் வந்து தடுக்கும். ஸோ குழந்தையோட டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.